அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை பெருவிண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 21 26 வரை உள்ள மொத்தம் 6 பாடல்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தாய்மொழி குறித்தே கணக்கிலே மற்றோர் தாய்க்கு நாள் என்பதை இரண்டாய் வாய்மொழி வஞ்சம் புகன்றனன். வரைந்தேன் நடுங்கினேன் நினைத்ததை மனத்தே தூய்மொழி நேயர் நம்பினோர் இல்லில் சூழ்ந்தனன். நினைத்தது துயர்ந்தேன் காய்மொழி புகன்றேன் பொய்மொழி புகன்றேன் கலங்கினேன் அது நினைத்து எந்தாய். இதுக்கு விளக்கம்: பெற்ற தாய் உரைத்த உரையிலே மற்றொரு தாயின் சொல்லை 4 மடங்கு மேன்மையுடையதாக கொள்ளல் வேண்டும் என்பதை கைவிட்டு இரண்டுபட்டதாக கருதி வாய்மொழியை வஞ்சனையாக உரைத்தேன். எழுத்திலும் எழுதினேன், பின்னர் அதனை மனத்தின் கண் நினைத்து வருந்தினேன். தூய சொற்களை பேசும் நண்பர்களும் நம்புகின்றவர்களும் ஆகியோர் மனையின் கண் தவறு நினைந்தேன். பின்னர் தவறு என நினைந்து வருந்தினேன். அவர்பால் சினந்து பேசினேன், பொய் உரைத்தேன். பின்னர் அதனை நினைத்து மனம் கலங்கினேன். சரி, இது முதல் பாடல். இரண்டாவது பாடல்: எட்டரும் பொருளே திருச்சிற்றம்பலத்தே இலகிய இறைவனே, உலகில் பட்டினி உற்றோர் பசித்தனர் கலையால் பரிதவிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறரால் கேட்டபோதெல்லாம் உளம் பகீர் என நடுக்குற்றேன். இட்ட இவ்வுலகில் பசியெனில் எந்தாய் என் உளம் நடுங்குவது இயல்பே. இதுக்கு விளக்கம்: அறிவால் எய்துதற்கு அரிய பரம்பொருளே, திருச்சிற்றம்பலத்திலே விளங்குகின்ற இறைவனே, நாட்டில் வறுமையால் வருந்தும் அவர்கள் பசி மிகுந்து களைப்புற்று துன்புறுகின்றனர் என்று உணர்ந்து மற்றவர்கள் வந்து உரைத்த போதெல்லாம் அச்சத்தால் பகீர் என்று மனம் நடுங்கினேன். விரும்பப்படுகின்ற இவ்வுலகில் பசி என்று சொன்னால் என் மனம் இயல்பாகவே நடுங்கும் தன்மை உடையதுதான் அப்படின்னு இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. அடுத்த பாடல்: பள்ளிகள் பலவாயிடத்தும் உச்சியிலும் பகரும் நேர் முதல் பலவையினும் சொல்லியதோறும் பிறர் துயர் கேட்க சொல்கின்றனவோ என சூழ்ந்தே மெல்லிய மனம் நொந்து இளைத்தனன். கூகை வெங்குரல் செப்பும் தோறும் எந்தாய் வல்லிய குரல் கேட்டு அயர் பசுப்போல வருந்தினேன். எந்தை நீ அறிவாய் அப்படின்னு இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. இதுக்கு விளக்கம்: பள்ளிகள் பல தலைக்கு மேலும் இடப்பக்கத்தும் முகத்துக்கு நேரிலும் வேறு பல இடங்களிலும் கௌளி சொல்லும் போதெல்லாம் பிறர் அடைகின்ற துன்பத்தை சொல்கின்றனவோ என எண்ணி என்னுடைய மென்மையான மனம் வருந்தி அயர்ந்தனன். கூகைகள், அதாவது ஆந்தைகள், இரவு பொழுதில் தமது வெவ்விய குரலெடுத்து குளருந்தோறும் வலிய புலியின் முழக்கம் கேட்ட பசுவை போல அஞ்சி வருந்தினேன். இவற்றை என்னுள் உறையும் எந்தையாகிய நீ அறிவாய். சரி, அடுத்த பாடல்: காக்கைகள் கூவ கலங்கினேன், பருந்தின் கடுங்குரல் கேட்டு உளம் குலைந்தேன். தாக்கிய ஆந்தை குரல் செய்ய பயந்தேன், சாக்குரல் பறவையால் தளர்ந்தேன். வீக்கிய வேறு கொடுஞ்சகுணன் செய்வீக்களால்
மயங்கினேன். விடத்தில் ஊக்கிய பாம்பை கண்டபோது உள்ளம் ஒடுங்கினேன் நடுங்கினேன் எந்தாய். விளக்கம்: காக்கைகள் தம்மில் கூடி கரைந்தாலும் பருந்துகளின் வெவ்விய குரலை கேட்பினும் மனம் தளர்ந்தேன். ஆந்தைகள் கடுங்குரல் செய்ய கேட்டு அஞ்சினேன். சாக்குருவியின் ஓசை கேட்டு மனம் சோர்ந்தேன். வேறு கொடிய தீச்சகுணங்களை செய்கின்ற பறவைகளால் அறிவு மயங்கினேன். நஞ்சு பொருந்திய பாம்பை கண்டபோது மனம் நடுங்கி சுருங்கினேன். எனது இவ்வியல்பை எந்தை நீ அறிவாய். அடுத்த பாடல்: வேறு பல் விடம் செய் உயிர்களைக் கண்டு வெறுவினேன். வெய்ய நாய்க்குழுவின் சீரிய குரலோடு அழுகுரல் கேட்டு தியங்கினேன். மற்றை வெஞ்சகுண கூறதாம் விலங்கு பறவை ஊர்வன வெங்கோல் செய்யும் ஆடவர் மடவார் ஊர்செய் கொடுஞ்சொல் இவைக்கெல்லாம் உள்ளம் உயங்கினேன் மயங்கினேன் எந்தாய். இதற்கு விளக்கம்: பாம்பின் வேராய் பலவகை விடம் பொருந்திய உயிர்களைக் கண்டால் அஞ்சுவேன். நாய்கள் ஒன்றை ஒன்று சீறிக் குரைக்கும் ஓசையை கேட்டு உடல் நடுங்கினேன். அந்த நாய்கள் தனித்தும் கூடியும் எழுப்பும் அழுகுரலை கேட்டபோதெல்லாம் அறிவு மயங்கினேன். மேலும் தீய சகுனம் செய்யக்கூடிய விலங்குகள் பறவைகள் ஊர்வனவற்றையும் வெவ்விய கோளுரைகளை பேசும் ஆண்கள் பெண்களை கண்டாலும் அவர்களின் தீது விளைவிக்கும் சொற்களை கேட்டபோதும் மனம் வருந்தி மயங்கினேன். எந்தை பெருமானே, நீ இவற்றையெல்லாம் இவற்றை அறிந்ததே அப்படின்னு சொல்லி அவருடைய இந்த நிலைப்பாடுகளை எல்லாம் நீ, அதாவது நான் இந்த மாதிரிலாம் அஞ்சு நடுங்கினது உனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒவ்வொரு பாடலையும் சொல்லிட்டு வராங்க. நிறைவாக இந்த பாடலில் நிறமுறு விழி கீழ் புறத்தோடு தோலும் நிறை உடம்பில் சில உறுப்பும் உறவுதோல் தடித்து துடித்திடும் தோறும் உண்ணி மற்றவைகளை அந்தோ பிறர்துயர் காட்ட துடித்தவோ என்று பேதுற்று மயங்கி நெஞ்சு உடைந்தேன். நறுவிய துகிலில் கரை உறக் கண்டே நடுங்கினேன். எந்தை நீ அறிவாய். இதுக்கு விளக்கம்: எந்தை பெருமானே, வெண்மை நிறமுடைய கண்விழியின் கீழ்ப்புறத்திலும் தோளிலும் பொலிவு நிறைந்த உடம்பின் சிற்சில உறுப்புகளிலும் பொருந்திய தோல் தடித்து துடிக்கும் தோறும் கருத்தில் எண்ணி இத்துடிப்புகள் பிறருக்கு உண்டாகும் துன்பத்தை காட்டுவதற்காக உண்டாகின்றன என நினைத்து அறிவு கலங்கி மயங்கி மனத்தின்மை அழிந்தேன். தூய்மை மனம் பொருந்திய உடையில் கரை உண்டாக காணில் மனம் நடுங்கிய திறத்தை என்னுள் இருக்கும் எந்தையாகிய நீ நன்கு அறிவாய் அப்படின்னு இந்த 6 பாடல்கள்லையும் எப்படி பாடியிருக்காங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு தடவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஷார்ட்டாக பார்ப்போம். 6 பாடல்கள்லையும் விஷயம் பாருங்கள். முதல் பாடலில் என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒரு தாய் உரைக்கக்கூடிய வார்த்தை இருக்குது, அதோடு கூட மற்றொரு தாயும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு தாய் இன்னொரு தாயும் ஒரே மாதிரி தான் எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அதில் கொஞ்சம் வஞ்சனைகள் எல்லாம் சேர்த்து புனைந்து பேசி விட்டுறேன் அப்படின்றாங்க. அதாவது பெற்ற தாய் உரைத்த உரையிலே மற்றொரு தாயின் சொல்லை 4 மடங்கு மேன்மையுடையதாக கருத வேண்டுமே அன்றி அதை 2 பட்டதாக கருதி வாய்மொழியால் வஞ்சனையாக உரைத்தேன். அப்புறம் எழுத்திலும் எழுதினேன், பின்னர் அதற்காக வருந்தினேன் அப்படின்றாங்க. தூய சொற்களையே பேசும் நண்பர்களையும் நம்புகின்றவர்களையும் அவர்களுடைய மனையின் கண் தவறு நினைந்தேன், பின்பு அதற்காக வருந்தினேன். அவர்கள் பால் சினந்து பேசினேன், பொய் பேசினேன், பின்னர் அதனை நினைத்து மனம் கலங்கினேன் அப்படின்னு அவருடைய குறைகளை எல்லாம் முதல் பாடலில் சொன்னவங்க அடுத்த பாடலில் என்ன சொல்கிறாங்க, பிறர் படக்கூடிய அந்த பசியினால் படக்கூடிய துன்பங்களை மற்றவர்கள் என்கிட்ட சொல்லும்போது நான் எனது உள்ளம் அந்த மனம் அறிவு மயங்கி நான் பட்ட அந்த துன்பம் நீ உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி 2வது பாடலில் பாடியிருக்காங்க. 3வது பாடலில் என்ன சொன்னாங்கன்னா, பள்ளிகள் அந்த கவுளி சத்தம் கேட்கும். இப்போ நம்மளே வீட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பக்கத்தில் தலைக்கு மேலேயோ பின் பக்கத்துலையோ கவுளி சத்தம் கேட்கும் போதெல்லாம் அவருக்கு என்ன தோணும்னா,
பிறர் படக்கூடிய அந்த துன்பங்களை தான் அது சொல்லுதோ அப்படின்னு அவர் மனம் பதச்சதா. அதோட கூட ஆந்தைகள் வந்து அந்த கொடுமையான அந்த சத்தத்தை கொடுக்கும்போது அதை கேட்கும்போதும் அவருக்கு அதே மாதிரி தான் தோணுச்சான். எங்கேயோ வந்து யாருக்கும் துன்பம் நடக்குது, அதைத்தான் இது வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி இந்த சகுனங்களை வந்து அவர் வந்து அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு பறவைகளும் ஊர்வனவும் அவையெல்லாம் எழுப்பக்கூடிய அந்த சகுனங்கள் வந்து அவருக்கு வந்து பிறர் படக்கூடிய துன்பங்களை சொல்வதற்காகவே அவைகள் அந்த மாதிரி ஒரு சகுனங்களை கொடுக்கின்றன அப்படின்னு அவர் மனசு நினச்சி பதபதிச்சாராமா. அப்படி தான் எல்லாம் அடுத்து வர பாடலையும் அதான் சொல்கிறாங்க. காக்கைகள் தம்மில் கூடி கரைந்தாலும் பருந்துகளின் வெவ்விய குரலை கேட்டாலும் மனம் தளர்ந்தேன். ஆந்தைகள் கடுங்குரல் செய்ய அஞ்சினேன். சாக்குருவியின் ஓசை கேட்டு மனம் சோர்ந்தேன். வேறு கொடிய தீச்சகுனங்களை செய்கின்ற பறவைகளால் அறிவு மயங்கினேன். நஞ்சு பொருந்திய பாம்பை கண்டபோது மனம் நடுங்கி சுருங்கினேன். எனது இவ்வியல்பை எந்தை நீ அறியாயோ அப்படின்ற மாதிரி அந்த பாடல் ஏற்றிருந்தாங்க. அப்புறம் அதோடு கூட இன்னொரு பாடல் கடைசிக்கு முந்தின பாடலில், பாம்பின் வேராய் பல வகை விடம் பொருந்திய உயிர்களை கண்டால் அஞ்சினேன். நாய்கள் ஒன்றோடு ஒன்று சீறி குறைக்கும் போதும் அந்த ஓசையை கேட்டு உடல் நடுங்கினேன். அந்த நாய்கள் தனித்தும் கூடியும் எழுப்பும் அழுகுரலை கேட்டு அறிவு மயங்கினேன் அப்படின்னு சொல்லி நம்மளே பார்த்தோம்னா வீதியில் பார்த்தீங்கன்னா எந்த நேரம்னு இல்லை, பகல் நேரம்னாலும் சரி இரவு நேரம்னாலும் சரி இப்போலாம் வந்து நாய்களுடைய தொல்லை அதிகமாக இருக்குது. அந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா சில சமயம் தனியாகவே இருந்து அந்த கூவிக்கிட்டே இருக்கும், பார்த்துருப்பீங்க. அது ஊளை எழுதுன்னு சொல்லுவாங்க. அதாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வரைக்கும் அதான் கத்திக்கிட்டு இருக்கும், அந்த ஊளை இட்டுக்கிட்டு இருக்கோம். அதே வந்து அபசகுனம்னா நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை கடித்து கோதறி ஒரு 15 நிமிஷம் இடைவிடாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து மனம் கலங்கி வருந்தினேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அறிவு மயங்கினேன், மனம் கலங்கி வருந்தினேன்னு சொல்கிறாங்க. தீய சகுன வகை என்று கூறப்படும் விலங்குகள், பறவைகள், ஊர்வனவற்றையும் வெவ்விய கோளுரைகளை பேசும் ஆண்கள், பெண்கள் மற்றும் அவர்கள் தீது விளைவிக்கும் அந்த கொடும் சொற்களை கேட்கும் போதும் மனம் வருந்தி மயங்கினேன் அப்படின்னு அந்த பாடல்லையும் சொன்னாங்க. கடைசியாக உள்ள பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இமைக்கு கீழே சில சமயம் வந்து துடிப்பு உண்டாகும். எல்லாருக்குமே வரும், இடது பக்கம் அல்லது வடது பக்கம் துடிப்பு உண்டாகும். அந்த துடிப்புலாம் உண்டாகும் போது அதே மாதிரி உடம்புல சில பாகங்கள் அந்த நரம்போடு கூடிய அந்த தோல் வந்து அதாவே துடிக்கும். நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வெண்மை நிறமுடைய கண்விழியின் கீழ்ப்புறத்திலும் தோளிலும் பொலிவு நிறைந்த உடம்பில் சிற்சில உறுப்புகளிலும் பொருந்திய தோல் தடித்து துடிக்கும் தோறும் கருத்தில் எண்ணி இத்துடிப்புகள் பிறருக்கு உண்டாகும் துன்பத்தை காட்டுவதற்காக உண்டாகின்றன என நினைத்து அறிவு கலங்கி மயங்கி மனத்தின்மை அழிந்தேன் அப்படின்னு சொல்லவங்க. தூய்மை மனம் பொருந்திய உடையில் கரை உண்டாக காணில் மனம் நடுங்கிய திறத்தை என்னுள் இருக்கும் எந்தையாகிய நீ நன்கு அறிவாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இந்த கண்ணுக்கு கீழே அந்த உண்டாகக்கூடிய அந்த துடிப்பு வேறு உடம்புல சில நரம்புகளோடு சேர்ந்த அந்த தோல், அந்த துடிக்கிற அந்த துடிப்பு, இதெல்லாம் வந்து பிறருக்கு உண்டாகி அந்த துன்பத்தை சொல்வதற்காக துடிக்கின்றனவோ அப்படின்னு மனம் பதைத்தாராம். அதோடு கூட கடைசியாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அந்த போட்டிருக்க அந்த உடம்புல உள்ள அந்த துணியில் ஒரு கரை பட்டால் கூட அதையுமே வந்து அபசகுணமாக எடுத்துக்கிட்டு இது யாருக்கோ நடக்கக்கூடிய துன்பம் நடக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு இண்டிகேஷன் மாதிரி இது காமிக்குது அப்படின்லாம் அவர் மனம் பதைத்ததா அந்த பிள்ளை பருவத்தில் அவருக்கு உண்டான அவருடைய அந்த மனநிலையை அப்படியே இந்த பாடல்கள் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருந்திருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவர் எப்பயுமே பிறர் படக்கூடிய துன்பங்கள், பிற உயிர்கள் கொலையுட போகுது, அதாவது கொலையுண்ட உயிர்கள், அதே மாதிரி இறப்பு, சென்ற பதிவில் பார்த்தோம், மரணத்தை அவர் துளி கூட ஏற்கலை, ஒரு தெருவில் ஒருத்தவங்க மரணித்து விட்டார் அப்படின்ற அந்த செய்தி கேட்டாலுமே அவர் உள்ளம் பதச்சதை நம்ம போன பதிவில் ஃபுல்லாக பார்த்தோம். இந்த பதிவில் ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்கன்னா, புறத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒளிகள், அந்த அபசகுனங்கள், அதை எல்லாமே வந்து அவர் என்ன நினைக்கிறாரு,
மற்ற உயிர்களுக்கு ஏதோ துன்பம் நடக்குது, அதை சொல்கிறதுக்கு தான் இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு எல்லாமே வந்து அவருக்கு பிற உயிர்கள் மேலே தான் அவர் அளவு கடந்த அந்த பாசம் வச்சுருக்குறாங்க. அவர் மேலே துளியும் அவருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும், எந்த உயிர்களும் துன்பம் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு நினைப்பு தான் அவருக்கு 24 மணி நேரமும் ஒரு க்ஷணம் கூட மாறாமல் 24 மணி நேரமும் அந்த நினைப்போடையே தான் இருந்திருக்காங்க அப்படின்றது இந்த பாடல்கள் மூலமாலாம் தெரிய வருது. அதனால தான் அவர் அந்த ஒப்பற்ற அந்த உயர்ந்த நிலையை பெற்றிருக்கிறார் அப்படின்றதும் இந்த மூலமாக தெரிய வருது. நாமும் இப்போ இருந்து இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடணும். எப்பயுமே வந்து மற்ற ஜீவர்கள் படக்கூடிய அந்த துயரங்களை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் கடந்து போகாமல் அவங்களுக்காக ஏதாவது நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். செய்ய முடியலை, நம்மளுக்கு அந்த அளவுக்கு வசதிகள் இல்லை அப்படின்னும் போது இறைவன்கிட்ட வந்து ஒரு விண்ணப்பமாக வச்சிடணும். ஐயா, அந்த ரோட்டில் நான் வரும்போது பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தோடு ஒரு ஜீவனை பார்த்தேன், அவங்க அந்த ஜீவனுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் பண்ணி அது மேம்பாடு அடைய செஞ்சுருங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மாதிரி ஒரு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கு, அந்த ஜீவனை நீங்கள் சரி பண்ணலன்னா வேறு யார் சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விண்ணப்பமாக வச்சுக்கிட்டே போய் இந்த நிலையில் இதுதான் தயவு நிலை, இந்த நிலையிலேயே நம்ம பயணப்படணும் அப்படின்றதுக்கு தான் வள்ளல் பெருமான் இந்த பாடல்களை எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல கருத்துக்களை வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னு வரும் வீடியோக்களில் பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.